வெல்கம் டு ஐடிஎஃப் டேல்ஸ், உங்கள் ஆர்வத்தை தூண்டும் உண்மை கதைகள். உங்கள் ஃபோனில் இப்போது வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் எல்லாம் வேலை செய்யுது இல்லையா? ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஒரு ஹாலிவுட் நடிகைன்னு உங்களுக்கு தெரியுமா? 1940 உலகத்தோட மிக அழகான பெண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே ஒரு சீக்ரெட் இன்வென்டர். யூஎஸ் நேவி அவங்க ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு நடிகைக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. இன்றைக்கி அதே டெக்னாலஜி $1 trillion இண்டஸ்ட்ரி. யார் அவங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க? கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மைக்கான நேரம் இது. அவங்க பிறந்தது ஆஸ்திரேலியாவில். சின்ன வயசுலேருந்தே ஒரு கியூரியஸ் மைண்டட். என்ன ஒரு மிஷின்ஸ் கையில் கிடைச்சாலும் அதை உடனே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்பா கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. 19 வயசில் ஒரு சர்ச்சைக்குரிய படத்தில் நடித்தாங்க. உலகத்திலேயே முதல் தடவையாக நியூட் சீன். பெரிய பரபரப்பாச்சு. அந்த பப்ளிசிட்டியால் தான் ஒரு பணக்கார கண்ணில் பட்டாங்க. அவன் வலுக்கட்டாயமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனை மட்டும்தான் நினச்சாங்க. பின்னதான் தெரிய வந்தது, ஹிட்லர் உட்பட பல நாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுற ஒரு ஆர்ம்ஸ் டீலர். அவங்க வீட்டில் பெரிய பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். நாட்கள் ஓடிச்சு. இதை எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆர்ம்ஸ் டீலிங், கண்ட்ரோல் பண்ணுற கனவை, அறிவு ரீதியான சுதந்திரமே இல்லாமல் ஒரு பொம்மை மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கே ஒரு டம்மி பீஸ் மாதிரி இருக்கேன்னு நினைப்பாங்க அடிக்கடி. எனக்கு சுதந்திரம் அமெரிக்காவில் தான் இருக்குன்னு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 1937 ஒரு பாரிஸ் ட்ரிப் அப்போ தைரியமாக தப்பிச்சாங்க. கணவனை விட்டு அமெரிக்காவுக்கு ஓடுனாங்க. ஆனால் இது அவங்க வாழ்க்கையோட முடிவாக இல்லை, ஆரம்பமாக இருந்துச்சு. ஹாலிவுட் அவங்கள வரவேற்றுச்சு. எம்ஜிஎம் ஸ்டுடியோவில் கான்ட்ராக்ட், பெரிய பெரிய படங்கள், புகழ், பணம்னு வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அமெரிக்கா எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு அவங்க மனசை உருட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் தான் டார்பிடோ தாக்குதல் நடந்துச்சு. அமெரிக்கா கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணாங்க. அமெரிக்கா வீரர்கள் நிறைய பேர் அவங்க உயிரை விட்டாங்க. அந்த பேரழிவை கண்டு இதுதான் நான் அமெரிக்காவுக்கு உதவ சரியான நேரம்னு முடிவெடுத்தாங்க. அப்பையிலேருந்து 2 வாழ்க்கை. பகல்ல கிளாமரஸ் ஆக்ட்ரஸ், இரவுல சீக்ரெட் இன்வென்டர். ஒரு ஹாலிவுட் பார்ட்டிக்கு போகும்போது ஜார்ஜ் ஆன்டியன்னு ஒரு இசையமைப்பாளரை பார்த்தாங்க. சாதாரணமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னையே அறியாமல் தன்னோட டெக்னிக்கல் நாலேஜை வெளிப்படுத்தினாங்க. அமெரிக்காவுக்கு உதவணும்னு சொன்னாங்க. ஜார்ஜ் ஷாக் ஆகிட்டாரு. நீங்கள் இன்ஜினியர்ஸ் மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னு சொன்னார். அவங்க 2 பேரோட கூட்டணி அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஜார்ஜ் பிளேயர் பியானோட தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். பேர்ட்டனை புட்டு வச்சாரு. அப்போ ஹெட்டிக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஜார்ஜ் போரில் டார்பிடோவை கைட் பண்ணும்போது ரேடியோ சிக்னல் ஒரே இடத்துலேருந்து போகிறதுனால இனிமே அதை கண்டுபிடிச்சி ஜாம் பண்ணிடுறாங்க. அதே சிக்னலில் ஒவ்வொரு செகண்டுக்கும் வேறு இடத்துலேருந்து மாற்றி அனுப்பும்போது எனிமிக்கு எந்த சிக்னல் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியாது. இது நம்ம டார்பிடோவை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லப்படுற அந்த ரெவல்யூஷனரி டெக்னாலஜி. இரவு பகலாக கடுமையாக வேலை செஞ்சாங்க. காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், டீட்டெயில்டு டெக்னிக்கல் டிராயிங், ப்ரோட்டோடைப் டிசைன்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி 1942 ஆகஸ்ட் 11 யூஎஸில் சர்டிஃபிகேஷன்ஸ்க்காக சப்மிட் பண்ணாங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோட யூஎஸ் நேவி கிட்ட போனாங்க. சார், இது போர் முறையே மாற்றிடும். எதிரிகளால் நம்மளோட சிக்னலை ஜாம் பண்ணவே முடியாது. அமெரிக்கா வீரர்களோட உயிரை காப்பாற்றலான்னு. ஆனால் நேவியோட ரெஸ்பான்ஸ் மனசு நொறுக்கிடுச்சு. டார்பிடோட பியானோ ரோல்ஸா? என்ன காமெடி பண்ணுறீங்களா? இது ஹாலிவுட் நடிகைக்கு மிலிட்ரி டெக்னாலஜியை பற்றி என்ன தெரியும்? இது வார் டைமில் ப்ராக்டிக்கலாக ஒர்க்கே ஆகாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெவல்யூஷனரி இன்வென்ஷனை கிளாசிஃபைடு ஸ்டாம்ப் போட்டு டார்க் அலமாரியில் பூட்டி வச்சுட்டாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரே அமைதி. அவங்க ஹாலிவுட்டில் தொடர்ந்து நடித்தாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த உலகத்துக்கு என்னோட கண்டுபிடிப்போட மதிப்பு புரியும்னு. 1960 கோல்டு வாரோட பீக் டைம். அமெரிக்க இராணுவம் ஒரு டிஸ்பரேட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க. சோவியத் யூனியனோட பவர்ஃபுல் ஜாமர் அமெரிக்கா மிலிட்ரி கம்யூனிகேஷனை முழுசாக பிளாக் பண்ணிடுச்சு.
அப்போ ஒரு சாதாரண ஜூனியர் இன்ஜினியர் ஓல்டு மிலிட்ரி ஃபைல்ஸை ப்ரொடெக்ட் இருக்கும் போது அவனோட கண்ணில் பட்டது 1942 ஹாலிவுட் ஆக்ட்ரஸஸ் ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங். அவனோட கண்களை நம்பவே முடியல. இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்த சொல்யூஷன் ஒரு ஹாலிவுட் நடிகை 20 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. உடனே ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். இராணுவத்தோட டாப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்தாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் டெக்னாலஜியை உடனே அமல்படுத்தினாங்க. 24 மணி நேரமும் ஓயாம வேலை பார்த்தாங்க. பல மாசம் கடுமையா உழைச்சாங்க. அப்போ அந்த வரலாற்று தருணமும் வந்துச்சு. சோவியத் ஜாமர்ஸ்கெல்லாம் தாண்டி அமெரிக்கா கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரொம்ப கிளியரா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. எதிரி திடீர்னு கண்ணு தெரியாம காது கேட்காம திக்குமுக்கு ஆடி போயிட்டான். இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற போன்ல வைஃபை சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? அந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் தான் காரணம். ஒரு சேனல் இல்லாம 1 மில்லி செகண்ட்ல thousands ஆஃப் சேனல்ஸை ஜம்ப் பண்ணி ஒர்க் ஆகுது. அதனால தான் உங்க நெய்பர்ஸோட வைஃபை கூட உங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங்கை டிஸ்டர்ப் பண்ண முடியல. இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஆனா அதை எதிரி கேட்கக்கூடாது. சாதாரணமா பேசாம ஒரு செகண்டுக்கு பல தடவை வேற வேற ரூட்ல மாத்தி மாத்தி பேசுறீங்க. அது எதிரிக்கு புரியாம போயிடும். ஆனா அது உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் நீங்க எந்த ரூட்ல என்ன பேசுறீங்கன்னு. அதனால அவனுக்கு மட்டும் அந்த மெசேஜ் தெளிவா கிடைக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங்கை கண்டுபிடிச்சவங்க பேரு ஹெட்டி லேமர். ஹாலிவுட்ல வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்னு அழைக்கப்பட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வேர்ல்டோட மோஸ்ட் பிரில்லியன்ட் இன்வென்டரும் கூட. 1997 82 வயசுல ஃபைனலி எலக்ட்ரானிக் ஃப்ரண்டியர் ஃபவுண்டேஷன் பயனர் அவார்டு கிடச்சிச்சு. 55 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இப்போ கிடைச்ச ரெகக்னேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்டப்போ ஹெடி லேமர் ஒரு சைலண்ட் ஸ்மைலோட சொன்னாங்க, இட் இஸ் அபவுட் டைம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது, உங்கள் வீட்டில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது, ஃபோனில் பாட்டு கேட்குறது, காரில் ஜிபிஎஸ் போடுறது, எல்லாத்துலேயும் ஹெடி லேமர் ஜீனியஸ் இருக்குது. அவங்க கதை என்ன சொல்லுதுன்னா, உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு அழகான முகம்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க டிஜிட்டல் உலகத்துக்கே ஒரு அஸ்திவாரம் போட்டாங்க. இந்த கதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இன்ஸ்பயர் ஆகட்டும். உங்கள் ஐடியாவும் ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி தான். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒரு முறை கனெக்ட் ஆச்சுன்னா இந்த உலகத்தையே மாற்றிடும். நீங்களும் அடுத்த ஹெடி லேமர் ஆகலாம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு ஐடியாவும் ஒரு நாள் இந்த உலகத்தை மாற்றும். இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைசிங்கான இன்வென்ஷன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. Subscribe and stay tuned. See you in the next video. Until then, bye from ITF Tales.